ஹலோ கைஸ், வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்பவே சோகமான ஒரு விஷயந்தான். உங்கள்கிட்ட அதை நான் சொல்கிறதுலேயே ரொம்ப வருத்தப்படுறேன். ஸோ மொத்தத்தில் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு நியூஸை தான் சொல்ல போகிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா, நேற்று மிகப்பெரிய ஒரு லெவலில் ஒரு பெரிய ஒரு 94 ஆண்டுகள் இழுத்து வரப்பட்ட ஒரு தேர் நேற்று வந்து பார்த்திங்கன்னா, அங்கே தஞ்சாவூருங்கிற ஒரு மாவட்டத்தில் காளிமேடு அப்படிங்கிற ஒரு பகுதியில் அந்த காளிமேடுங்கிற ஒரு பகுதியில் அந்த ஒரு தேர் வந்து இழுத்துட்டு வரப்பட்டு நம்ம கரண்ட் ஒயர் மேலே போகும் பார்த்தீங்களா, அந்த கரண்ட் ஒயர் இடித்து அதிலேருந்து அப்படியே அது எரிஞ்சு அங்கே இருக்கிற மக்களில் கிட்டத்தட்ட ஒரு 10 பேர் அந்த இடத்துலையே இறந்துருக்குறாங்க. 2 சிறுவர்கள் அந்த இடத்துலையே இறந்துருக்குறாங்க. அதில் மீதி உள்ள ஒரு 4 பேர் வந்து தீவிர சிகிச்சையில் நம்ம தஞ்சாவூர் மருத்துவக் கல்லூரியில் சேர்க்கப்பட்டிருக்காங்க. சரி, ஓகே, இது எதுக்காக நடந்தது, இந்த பிரச்சனை எப்படி அங்கே இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்கிறதுக்கு என்ன காரணம், அதெல்லாம் பற்றி இந்த வீடியோவில் ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கலாம். வாங்க ஃபஸ்ட்லேருந்து பார்க்கலாம். என்னென்னா, தஞ்சாவூர் மாவட்டத்தில் தஞ்சாவூர் பக்கத்தில் உள்ள ஒரு சின்ன ஒரு கிராமம் தான் அந்த காளிமேடுங்கிற ஒரு பகுதி. அது வந்து பார்த்திங்கன்னா, அந்த காளிமேடு பகுதியிலேருந்து ஒரு பூதலூர் போகிற ரூட்டும் இருக்குது. ஸோ அந்த பூதலூர் ஹைவேக்கு பக்கத்தில் தான் அந்த காளிமேடுங்கிற ஒரு பகுதி இருக்குது. அந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாங்கன்னா, கிட்டத்தட்ட 93 ஆண்டு காலமாக வந்து அங்கே வந்து எப்போவுமே அந்த ஒரு திருவிழா, அப்பர் குரு பூஜைன்னு ஒரு திருவிழா வந்து கொண்டாடப்படுது. நார்மலாக வந்து இந்த சித்திரை மாதம் வந்து எல்லா இடத்துலையுமே திருவிழா கொண்டாடப்படும். அதே மாதிரி இந்த மாவட்டத்தில் இந்த நேற்று வந்து நைட்டு வந்து பார்த்திங்கன்னா கொண்டாடப்படுது. இந்த திருவிழாங்கிறது ஒரு 3 நாள் அங்கே விமர்சையாக நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. 3 நாள் வந்து விமர்சையாக நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் ஃபஸ்ட்டு நாள் திருவிழாவில் அங்கே என்ன நடக்குதுன்னா, நைட்டு வந்து ஒரு 12 மணிக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 3 மணிக்கு வந்து இது தேர்னு கூட சொல்ல முடியாது. இந்த தேர் அப்படின்னு நம்ம சொல்லி எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்காங்க. தேர் வந்து அங்கே வந்து தஞ்சாவூர் மாவட்டத்தில் இந்த மாதிரி எரிஞ்சு ஒரு 11 பேர் கிட்ட இறந்துட்டாங்களாம் அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அங்கே போனது தேர் கிடையாது. நார்மலாக எல்லாருக்குமே தெரியும், ஃபஸ்ட்டு வந்து இந்த சப்பரம்னு சொல்லுவாங்க. சப்பரம்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த சப்பரத்தில் அந்த ஒரு சாமியை வச்சு அங்கே வந்து 3 மணிக்கு வந்து இப்படி ஒரு சுற்று அந்த அவங்களுடைய அந்த ஒரு வீதின்னு சொல்லுவாங்க. அந்த மாட வீதி, இந்த ஒவ்வொரு வீதியாக இருக்கும். அது மாதிரி அந்த கோயில் இருக்கிற பகுதியிலேருந்து சுற்றி வருவாங்க. அந்த மாதிரி அதை எடுத்து அந்த ஒரு சாமியை எடுத்து அந்த சப்பரத்தில் வச்சு இழுத்துக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. இழுத்துக்கிட்டு வந்துகிட்டு இருக்கையில் ஒரு இடத்துக்கிட்ட போகையில் அந்த பூதலூர் போகிற மெயின் ரூட்டுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா அது போயிட்டு இருக்காங்க இழுத்துக்கிட்டு. திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல வந்து ஒரு மேலே வந்து கரண்ட் கொடி போகுது. ஸோ அந்த கரண்ட் கொடி உங்களுக்கு தெரியும், எல்லா இடங்கள்லையுமே இருக்குது. அந்த கரண்ட் கொடி போகிறது அதே மாதிரி அந்த ஒரு சப்பரத்தேர் அங்கேருந்து வந்துட்டு இருக்கு. வரையில் வந்து பார்த்திங்கன்னா மக்கள்லாம் வந்து அந்த ஒரு தேரை இழுத்துக்கிட்டு போகிறது. ஏன்னா வந்து காலையில் அதுக்கு விமர்சையாக வந்து எல்லா மக்களும் வந்து ஒரு சாமி தரிசனம் பண்ணுறதுக்காக காலையில் வந்து அந்த ஒரு சப்பரத்தேரை இழுக்க வந்திருப்பாங்க. எல்லாருமே இழுத்துக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. இழுத்துக்கிட்டு போயிட்டு இருக்க அந்த நேரத்தில் என்ன ஆகுதுன்னா, அந்த ஒரு மேலே போன கம்பி அந்த ஒரு சப்பரத்தேரில் வந்து அந்த ஜென்ரேட்டர்லாம் அதிலேயே வச்சு தான் இழுத்துட்டு போகிறாங்க. ஏன்னா அதுக்கு கரண்ட் சப்ளை அந்த கொண்டுட்டு போகையில் அதுக்கு கரண்ட் சப்ளைலாம் வேணும்ல, அதனால் அது கரண்ட் சப்ளையோட அந்த சாமி வந்து போயிட்டுருக்கு. மேலே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு கரண்ட் ஒயரில் திடீர்னு அப்படியே பட்டு திடீர்னு அங்கே இழுத்துக்கிட்டு போனவங்க, ஸோ அதில் சப்பரத்தேரில் இழுத்துக்கிட்டு போனவங்க எல்லாருக்குமே அப்படியே ஒரே அந்த பரிதாப நேரத்திலே திடீர்னு இறந்துடுறாங்க. இது இறந்துடுறவங்கன்னா அவங்களுக்கு ஒரு 10 பேர் அந்த இடத்துல இறந்துருக்காங்க. 2 சிறுவர்களும் அதில் வந்து இறந்துருக்காங்க. அங்கே வந்து அது வந்து ஒரு பெரிய ஒரு இஷ்யூவாகவே, ஒரு பெரிய பிரச்சனைன்னு சொல்கிறத விட இது வந்து இந்த மாதிரி ஒரு நடக்கிறதுக்கு அங்கே உள்ள மக்கள், ஸோ அங்கே தஞ்சாவூரில் அந்த காளிமேடுங்கிற ஒரு பகுதியில் உள்ள மக்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, காளிமேடில் உள்ள மக்கள் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு ரோடெல்லாம் வந்து சரியில்லை. ஸோ இந்த ரோடெல்லாம் வந்து பள்ளமும் மேடுமாக இருக்குது. ஒரு இடத்துல பள்ளமாகவும் கொஞ்சம் மேடுவாகவும் இது மாதிரி இருக்குது. அதனால தான் இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு விபரீதம் நடந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி இதுதான் காலையிலேருந்து ஒரு பெரிய பேசுபொருளாகவே மாறி இருக்குது. ஏன்னா வந்து இன்றைக்கி நம்மளுடைய பிரசிடெண்ட்டாக இருக்கட்டும், அதுக்கடுத்து பிரைம் மினிஸ்டராக இருக்கட்டும், இன்றைக்கி சீஃப் மினிஸ்டராக இருக்கட்டும், எல்லாருக்குமே வந்து வருத்தம் சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி இந்த சம்பவம் நடந்ததுக்கே. ஏன்னா வந்து ஆக்சுவலாக அங்கே நடந்த ஒரு சம்பவம் இந்த ஒரு சம்பவம் தான். இன்றைக்கி வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நார்மலாக அவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், ஒரு கோயிலில் ஒரு தேர் திருவிழா அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த தேர் வந்து அங்கேருந்து வந்ததுனாவே கண்டிப்பாக அங்கே ஒரு பர்மிஷன்லாம் கேட்கணும். ஏன்னா நம்ம அந்த ஒரு பக்கத்தில் உள்ள அந்த போலீஸ் ஸ்டேஷன் இந்த மாதிரி வந்து ஒரு பர்மிஷன் கேட்டு தான் ஒரு கோயில் திருவிழா நடக்கும். இந்த தேர் திருவிழான்னு இதை வந்து சொல்ல முடியாது. இது வந்து ஒரு சப்பரத்தேர் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சப்பரத்தேரை சுற்றி வரையில் தான் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. கிட்டத்தட்ட 93 ஆண்டுகளிலிருந்து நடந்துக்கிட்டு வந்த இந்த ஒரு சம்பவம் 94வது ஆண்டு, இந்த ஆண்டு வந்து நேற்றைக்கு தான் ஆரம்பிச்சிருக்காங்க. இது ஆரம்பித்து
ஃபஸ்ட் நாளே வந்து இந்த மாதிரி ஒரு பெரிய சம்பவம் நடந்திருக்கு. ரொம்ப எனக்கும் கஷ்டமாக இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு மௌனமாக வந்து சொல்லிக்கிடுவோம், மௌன அஞ்சலியும் செலுத்திக்கிடுவோம். இன்றைக்கி வந்து இதே மாதிரி இந்த ஒரு மௌன அஞ்சலியை வந்து நம்மளுடைய சட்டப்பேரவையில் நம்மளுடைய அரசும் ஸோ எல்லாருமே வந்து ஒரு 2 நிமிஷம் வந்து மௌன அஞ்சலியை செலுத்தியிருக்காங்க. ஸோ இது வந்து இதெல்லாம் நடக்குது, சரி, அதெல்லாம் ஓகே. இந்த மாதிரி ஒரு சாதாரண ஒரு கரண்ட் கம்பியில் ஒரு சப்பர தேரில் போயிட்டுருக்கையில் திடீர்னு இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்துருச்சு. திடீர்னு ஒரு சம்பவத்தை நம்ம வந்து பார்க்குறோம். இப்போ எவ்வளவோ ரோடுகளில் எவ்வளவோ இடங்களில் வந்து இந்த மாதங்கள்லாம் திருவிழா இந்த மாதிரியெல்லாம் நடக்குது. ஸோ பக்கத்தில் உள்ளவங்க அங்கே வந்து ஒரு கனெக்ஷன் இல்லாதவர், ஸோ பக்கத்தில் வந்து எல்லாருமே தேரை இழுப்பாங்கன்னு சொல்ல முடியாது. ஒரு 15 பேர் 20 பேர் வந்து பக்கத்தில் எட்டி நின்று பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் எந்த ஒரு சம்பவம் நடக்காமல் அங்கே இழுத்துட்டு போனவங்களில் அதை சுற்றி அப்போ உள்ள சுச்சுவேஷனில் நின்றவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பெரிய பிரச்சனை நடந்திருக்கு. இந்த ஒரு பிரச்சனைகளை பற்றிலாம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஸோ எந்த மாதிரி இது வந்து ஒரு சாதாரண ஒரு விபரீதமாக நடந்தது தான். ஆனால் இன்றைக்கி நமக்கு ஒரு பெரிய இந்த மாதிரி இதை பற்றி என்னன்னே தெரியாமல் சில பேர் இருந்திருப்பீங்க. ஸோ நம்ம தெரியாது இதை வந்து சொல்கிறதுக்காக இல்லை, மொத்தத்தில் நம்மளுடைய எல்லா கோயில்கள்லையுமே வந்து இந்த மாதிரி ஒரு பெரிய பெரிய சம்பவங்கள் நடக்கிறது சாதாரணமான விஷயந்தான். இதுக்கு முன்னாடியே முன்னெச்சரிக்கையாக எப்படி இருக்கலாம்? இதுக்கு ஒரு முன்னெச்சரிக்கைனா நம்ம வந்து இந்த பர்மிஷன் கேட்டு வாங்கிட்டு வந்திருக்காங்க, பர்மிஷன் கேட்டு வாங்கலைன்னு பல பேர் சொல்கிறாங்க. மக்களோட கருத்து அந்த ரோடெல்லாம் ஒழுங்காக பண்ணி கொடுக்கல, ரோடு ஒழுங்காக இருந்திருந்தால் எங்களுக்கு வந்து நாங்கள் அதில் வந்து போகும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. நம்மளுக்கு இது வரைக்கும் நம்ம பார்த்ததுலேயே இந்த மாதிரி ஒரு சோகமான ஒரு நிகழ்வை வந்து எங்கேயுமே பார்த்தது இல்லை. ஏன்னா வந்து 11 பேர் அந்த இடத்துலையே அந்த உயிர் போயிருக்கு அப்படிங்கிறது சத்தியமாக எதிர்பார்த்து வந்தாங்களா? அவங்க வந்தது வந்து ஒரு சாமி கும்பிட்றதுக்காக வந்தாங்க. ஆனால் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்தது ஒரு பெரிய ஒரு அதிர்ச்சிக்குள்ளாக்கி இன்றைக்கி வந்து ஒரு பெரிய ஒரு கஷ்டமாகவும் இருக்குது. ஸோ எப்படி இந்த மாதிரி தேர் திருவிழாக்கள் இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு இடங்கள்லாம் கூட்டம் கூடுது, இந்த மாதிரி சம்பவங்கள் கரண்டு எல்லாத்தையும் எப்படியெல்லாம் வந்து கணிச்சு ஒரு திருவிழா இந்த மாதிரியெல்லாம் நடத்தணும் அப்படிங்கிறதெல்லாம் மறந்துடாமல் எப்படி பண்ணலாம்? ஸோ இது நடந்து முடிஞ்சது, அவங்களுடைய உயிர் பிரிந்ததுக்கு நம்மளே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா அவங்க வந்தது ஒரு விஷயம், நடந்தது ஒரு விஷயமா நடந்துருச்சு. உங்களோட ஒப்பீனியன் என்ன? எந்த மாதிரி வந்து இது மாதிரி பண்ணியிருந்தால் இது வந்து மாறி இருக்கும்? எதற்காக இந்த சம்பவம் நடந்ததே வந்து ஒரு பெரிய ஒரு இஷ்யூவாகவே மாற்றிட்டாங்கன்னு சொல்கிறத விட இது வந்து ஒரு பெரிய சம்பவம் தான். அவ்வளோ பெரிய ஒரு கஷ்டமாகவும் இருக்குது. இந்த வீடியோ உங்கள்கிட்ட சொல்லிவிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன் நண்பா. நன்றி, வணக்கம்.